أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أفمن كان على بينة من ربه كمن زين له سوء عمله واتبعوا أهواءهم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சூரா முஹம்மதினுடைய 13 வசனங்களை நாம் பார்த்து முடித்திருக்கிறோம். இந்த 13 வசனங்களை 3 பங்குகளாக நாம் பார்த்திருக்கிறோம். முதல் 3 வசனங்களில் அல்லாஹு தஆலா முஃமின்கள் யார், இறை மறுப்பாளர்கள் யார், முஃமின்களிடத்தில் அல்லாஹ் எப்படி நடந்து கொள்வான், இறை மறுப்பாளர்களிடத்தில் அல்லாஹ் எப்படி நடந்து கொள்வான், ஏன் முஃமின்களிடத்தில் இவ்வாறு நடந்து கொள்கின்றான், ஏன் இறை மறுப்பாளர்களிடத்தில் இவ்வாறு நடந்து கொள்கின்றான் என்ற செய்தியை ஓரலாக முதல் 3 வசனத்தில் அல்லாஹ் கூறினான். பின்பு அதே செய்தியை அடுத்த 6 வசனங்களில் 4 முதல் 9 வரைக்கும் இன்னும் கொஞ்சம் தெளிவாக அதே வசனங்களை, அதே செய்தியை அல்லாஹு தஆலா இதே போன்றே பேசினான். பின்பு மீண்டும் அடுத்த 4 வசனங்களில் 10 முதல் 13 வரையிலும் இருக்கக்கூடிய வசனத்திலும் கூட அல்லாஹு தஆலா ஏன் இவ்வாறு நடந்து கொள்கின்றான், முஃமின்கள் யார், இறை மறுப்பாளர்கள் யார் என்ற செய்தியையே அல்லாஹு தஆலா இன்னும் தெளிவாக பேசினான். இப்போது மீண்டும் 14, 15 வசனத்தில் மறுபடியும் அல்லாஹு தஆலா சில உதாரணங்களை கொண்டு இறை மறுப்பாளர்கள் முஃமின்கள் என்பதை இன்னொரு துணியில் அல்லாஹ் புரிய வைக்கின்றான். அதே போன்று முஃமின்களுக்கு சொர்க்கத்தில் நாளை மறுமையில் கிடைக்கக்கூடிய அவர்களுடைய அந்த சிறப்புகளும், அதே போன்று முஃமின் அல்லாதோருக்கு இறை மறுப்பாளர்களுக்கு கிடைக்கக்கூடிய அவர்களுடைய தண்டனைகளை பற்றியும் அல்லாஹு தஆலா சுருக்கமாக 2 வசனங்களில் பேசுகின்றான். அதில் 14வது வசனத்தை பாருங்கள். அஃபமன் கான அலா பையினத்தின் மிர் ரப்பிஹி, அல்லாஹ் இறக்கிய தெளிவானதொரு அத்தாட்சியின் மீது பின்பற்றி நடப்பவரும், கமன் ஸுய்யின லஹு சூஉ அமலிஹி வத்தபஉ அஹ்வாஅஹும், தன்னுடைய மனோ இச்சையை பின்பற்றுவதின் மூலம் தனது தீய செயலே அவருக்கு அழகாக காட்டப்பட்டு அதிலே கிடப்பவரும், அல்லாஹ் இறக்கிய தெளிவான அத்தாட்சியின் மீது இருப்பவரும், மனோ இச்சையை பின்பற்றி கொண்டு தனது தீய செயலே அவருக்கு அழகாக காட்டப்பட்டு அதன் மீது இருப்பவரும், இந்த இருவரும் சமமாவார்களா என்ற கேள்வியை அல்லாஹ் எழுப்புகின்றான். அப்படி என்றால் ஒருபோதும் சமமாக மாட்டார்கள். மனோ இச்சையை பின்பற்றி கொண்டு தான் செய்யக்கூடிய தீய செயல்தான் தனக்கு சரியானது என நினைத்து கொண்டு இருப்பவரும், அல்லாஹ் இதைத்தான் இறக்கி வைத்திருக்கிறான், இப்படித்தான் நடக்க சொல்கின்றான் என்ற பாதையில் இருக்கக்கூடிய ஒருவரும், இந்த இருவரும் சமமாக மாட்டார்கள் என்ற துணியில் அல்லாஹு தஆலா இந்த 14வது வசனத்தில் கேள்வியை எழுப்புகின்றான். இதே போன்று அல்லாஹு தஆலா பல்வேறு இடங்களில் பலதரப்பட்ட விஷயத்தில் அல்லாஹ் கேள்வி எழுப்பியிருக்கின்றான் குர்ஆனில். உதாரணமாக சூரா ஜுமரிலே குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், நபியே அவர்களிடத்தில் நீங்கள் கேளுங்கள், அறிந்தவரும் அறியாதவரும் உங்களில் சமமாவார்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். அதே போன்று உங்களில் பார்வை இருப்பவரும் பார்வை இல்லாதவரும் உங்களில் சமமாவார்களா என்று அல்லாஹ் கேட்கின்றான். அதே போன்று சூரா அர்-ரஅதில் அஃபமை யஅலமு அன்னமா உன்ஸில இலைக மிர் ரப்பிக்கல் ஹக்கு கமன் ஹுவ அஅமா, அல்லாஹ் இறக்கி வைக்கப்பட்ட சத்தியத்தின் மீது இருப்பவரும் இதன் மீது தெளிவானதொரு பாதையை தெரியாமல் குருடராக பார்வையற்றவராக இருப்பவரும் சமமாவார்களா என்றும் அல்லாஹ் கேட்கின்றான். இது சூரா அர்-ரஅதில். இதே போன்று சூரா அல் ஹஷரில் அல்லாஹ் கேட்கின்றான், லா யஸ்தவி அஸ்ஹாபுன் நாரி வ அஸ்ஹாபுல் ஜன்னா, உங்களில் சொர்க்கவாசியும் நரகவாசியும் ஒருபோதும் சமமாக மாட்டார்கள். இப்படி பலதரப்பட்ட விஷயத்தில் அல்லாஹு தஆலா முஃமின்கள் இறை மறுப்பாளர்கள் என்ற விஷயத்தை அல்லாஹ் வெவ்வேறு விதமாக கேட்கின்றான். அது கடைசியில் இந்த வித்தியாசம், இங்கு தொடங்குகின்ற வித்தியாசம் நாளை மறுமையில் சொர்க்கம் நரகம் என்று பிரியும் போதும் தொடங்கும். அந்த நேரத்திலும் சொர்க்கவாசிகளும் நரகவாதிகளும் சமமாக மாட்டார்கள் என்றே அல்லாஹு தஆலா பேசக்கூடிய இந்த விஷயத்தை நம்மால் பார்க்க முடிகின்றது. பின்பு 15வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகின்றான். இந்த வசனத்தினுடைய தர்ஜுமாவை முதலில் பாருங்கள்.
மஸலுல் ஜன்னத்தல்லதி உஇதல் முத்தகூன், யாருக்கு சொர்க்கம் வாக்களிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இறையச்சவாதிகளுடைய சொர்க்கம், அந்த சொர்க்கத்தினுடைய அமைப்பு இதுதான். அந்த சொர்க்கம் அல்லாஹ் தஆலா பேசுறான். எவர்கள் அல்லாஹ்விடத்திலே முஃமின்களாக மாறிவிட்டார்களோ, எவர்களுக்கு அல்லாஹு தஆலா பாதுகாவலனாக மாறிவிட்டானோ, எந்த முஃமின்கள் அல்லாஹ் இறக்கிய சத்திய மார்க்கத்தின் மீது இருக்கிறார்களோ இவர்கள் யார் இல்லை? இறை மறுப்பாளர்கள் இல்லை, தனது மனோ இச்சையை பின்பற்றியவர்கள் இல்லை, அல்லாஹ்வினால் இந்த உலகத்திலும் மறுமையிலும் தண்டனை பெறக்கூடியவர்கள் இல்லை. இப்படிப்பட்டவர்கள் இல்லை. அல்லாஹ்வினால் முஃமின்கள் என்று அங்கீகரிக்கப்பட்டவர்கள், அல்லாஹ்வினால் பாதுகாவல் பெற்றவர்கள். இந்த முஃமின்களுக்கு கிடைக்கப் போகின்ற சொர்க்கம், அந்த சொர்க்கத்தினுடைய அமைப்பு இதுதான். மஸலுல் ஜன்னத்தில்லதி உஇதல் முத்தகூன், இறையச்சவாதிகளுக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கக்கூடிய சொர்க்கத்தினுடைய அமைப்பாவது ஃபீஹா அன்ஹாரும் மின் மாஇன் கைரி ஆசின், கலப்படமே இல்லாத, துர்வாடை வீசாத தூய ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஆறுகள் அந்த சொர்க்கத்திலே முஃமின்களுக்கு இருக்கிறது. ஃபீஹா அன்ஹாரும் மின் மாஇன் கைரி ஆசின், எந்த விதமான கலப்படமும் இல்லாத, துர்நாற்றம் வீசாத தூய நீரை கொண்ட ஆறுகள் சொர்க்கத்திலே இருக்கிறது. வஅன்ஹாரும் மின் லபனில் லம் யதகய்யர் தஅமுஹு, ஒரு நாளும் சுவை மாறாத, கலப்படம் இல்லாத பாலாறுகள் அவர்களுக்கு சொர்க்கத்திலே இருக்கிறது. மின் லபன் என்றால் பாலாறும் அவர்களுக்கு இருக்கிறது. மேலும் மூன்றாவது, வஅன்ஹாரும் மின் ஹம்ரில் லஸ்ஸத்தில் லிஷாரிபீன், பருகுபவர்களுக்கு சுவை மிகுந்த, அதாவது இன்பமூட்டக்கூடிய மதுவின் ஆறுகளும் அவர்களுக்கு இருக்கிறது. ஆறுகள், நீர் நிறைந்த ஆறுகளும் அவர்களுக்கு இருக்கிறது. அதே போன்று கலப்படமற்ற தூய பாலாறுகளும் அவர்களுக்கு இருக்கிறது. இப்போது இன்பம் நிறைந்த தேனாறுகளும் மது ஆறுகளும் அவர்களுக்கு இருக்கிறது. இப்போ நான்காவது, வஅன்ஹாரும் மின் அஸலின் முஸஃபா, தூயதொரு தேனாறுகளும் அவர்களுக்கு இருக்கிறது. நீர் நிறைந்த ஆறு, அது கலப்படமற்ற துர்வாடை வீசாத நீர் நிறைந்த ஆறு. இரண்டாவது பாலாறு. மூன்றாவது சுவை மிகுந்த, பருகுபவர்களுக்கு இன்பமூட்டக்கூடிய மதுவினாறு. நான்காவது தூயதொரு தேனாறுகளும் அவர்களுக்கு இருக்கிறது. இது போக, இந்த 4 ஆறுகள் போக, வலஹும் ஃபீஹா மின் குல்லி ஸமராத், பலதரப்பட்ட கனிவர்க்கங்களும் அவர்களுக்கு இருக்கிறது. பலதரப்பட்ட கனி வகைகள் அவர்களுக்கு இருக்கிறது. இப்போ 5 சொர்க்கவாசிகளுக்கு இந்த 5 சிறப்பு. 6வது சிறப்பையும் அல்லாஹ் தஆலா எப்படி பேசுறான் பாருங்க. அதனால தான் இது 6வதா வைக்கிறான். இது மகத்தானதொரு சிறப்பு. இந்த சிறப்பெல்லாம் இவர்களுக்கு சிறப்பல்ல. இந்த சிறப்பில் ஒரு சொர்க்கவாசி இன்பமாவதை விடவும் இப்போது அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய இந்த சிறப்பு இருக்கிறது. இந்த சிறப்பை கொண்டுதான் ஒவ்வொரு சொர்க்கவாசியும் பெருமூச்சு விடுவார்கள். ஒவ்வொரு சொர்க்கவாசியும் இன்பம் நிறைந்ததாக உணர்வார்கள். அந்த 6வது சிறப்பு, வமக்ஃபிரத்தும் மிர் ரப்பிஹிம், அவர்களுடைய ரப்பின் புறத்திலிருந்து அவர்களுக்கு மன்னிப்பும் வழங்கப்படும். இதுதான் சிறப்பு. தேனாரில் ஒருவர் மூழ்கினாலும் சரி, பாலாறில் ஒருவருக்கு மூழ்கினாலும் சரி, மதுவின் ஆறில் நீராறில் ஒருவர் சொர்க்கத்தில் மூழ்கினாலும் சரி, எல்லா கனிவர்க்கங்களை சாப்பிட்டாலும் சரி, இப்படி ஒரு இன்பத்தை அவர் பெறமாட்டார். அந்த இன்பம் அல்லாஹின் புறத்திலிருந்து அவருக்கு கிடைக்கப் பெறுகின்ற மன்னிப்பு. தன் இறைவன் ஒவ்வொரு இடத்திலும் தான் மன்னிப்பாளன் 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 என்பதை ப்ரூவ் செய்து கொண்டே இருக்கின்றான். ஏனென்றால் அடியார்களை அவன் மன்னிப்பவன் மன்னிப்பவன், நீங்கள் எதையும் பெரிதுபடுத்தாதீர்கள், அவனே மன்னிக்கிறன்றான். வமக்ஃபிரத்தும் மிர் ரப்பிஹிம், அவர்களுடைய ரப்பின் புறத்திலிருந்து அவர்களுக்கு மன்னிப்பும் கிடைக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு இப்போது நரகவாதிகளை பற்றி ஒரே வரியில் சொல்லி முடிக்கின்றான். கமன் ஹுவ ஹாலிதுன் ஃபின்னார், இதே போன்று எவர் ஒருவர் நரகத்திலே நிரந்தரமாக நுழைந்து வசுகு மா அன் ஹமீமன் ஃபகத்தஅ அம்ஆஅஹும், கொதிநீர் அவருக்கு புகட்டப்படும். ஒரு நரகவாதி நிரந்தரமாக நரகத்தில் அவர் புகுந்து விட்டார். இந்த நரகவாதிகளுக்கு கொதிக்கும் நீரை அவருக்கு புகட்டப்படும். இந்த கொதிக்கும் நீரினால்
அவர்களுடைய குடல்கள் துண்டு துண்டாக்கப்பட்டு வெடிக்கப்படும். அந்த குடல்கள் துண்டு துண்டாக சிதறி வெடிக்கப்படும். இப்படிப்பட்ட நீர் புகட்டப்படுவாரே நரகத்தில், இவரும் மேல் சொன்ன சொர்க்கத்தினுடைய இன்பங்களை பெற்றாரே இவரும் சமமாவார்களா என்று அல்லாஹ் கேட்கின்றான். இந்த நரகத்திலே நிரந்தரமாக நுழைவிக்கப்பட்டு கொதிநீர் கொடுக்கப்பட்டு அவருடைய குடல்கள் துண்டாக்கப்பட்டு இருப்பாரே ஒருவர், அவரும் மேல் சொன்ன 6 சிறப்புகளை கொண்டு சிறப்பிற்கப்படுவாரே சொர்க்கத்தில், இவரும் சமமாவார்களா என்று அல்லாஹு தாலா கேட்கக்கூடிய இந்த 14வது கேள்வி, 14வது வசனத்தில் இருக்கக்கூடிய கேள்வி, 15வது வசனத்தில் இருக்கக்கூடிய கேள்வியை இன்ஷா அல்லாஹ் நாம் அதனுடைய தஃசீரையும் விளக்கத்தையும் தொடர்ந்து நாம் பார்க்கலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. நம் அனைவர்களையும் அல்லாஹினால் அங்கீகரிக்கப்பட்ட முஃமின்களாக, அல்லாஹினுடைய பாதுகாப்பு பெற்ற ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை பெற்ற, அல்லாஹினுடைய மன்னிப்பை பெற்ற நல்லடியார்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்ப்பானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக